அக்கினி சாட்சியா, தேவனதான் சாட்சியா வச்சாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல மூதேவிக்கு அவுத்து விட்டுக்குது. ஏன்னா இது அவுத்து விட்ட குதிரை மாதிரி ஓடணும் இல்லையா, அதெல்லாம் அவுத்து விட்டுக்குது. புருஷன் கூடவே இருந்தா கஷ்டம் சொல்லிட்டு என்ன ஆயிடுதுன்னா, முந்தானி இருக்கிற புருஷன் அவுத்து விட்டா என்ன பண்றது? இப்போ இதுவும் ஒரு பக்கம் ஓட வேண்டியதா, இவனும் ஒரு பக்கம் ஓட வேண்டியதா. அதுதான் வேதவசனம் சொல்லுது, புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் சொந்த கைகளால தன் வீட்டை இழுத்து போடுறாங்க. காலையில புருஷன் மூஞ்ச பார்த்தா நீ அழகா இருக்கணும், மூதேவி மூஞ்ச கூட கழுவுறது இல்லைன்னா அதனால தான் என்ன பண்றாங்க, இது மூஞ்ச பார்க்கறதோட வேற யாரா மூஞ்ச பார்க்கலான்னு போயிடுறான். இதுக்குதான் புத்தி இல்லாத ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? காலையில எழுந்த உடனே ஒரு ஸ்திரீ பண்ற வேலை, காலையில விடிய காலையில எழுந்து தலையில போய் பல்ல தேய்ச்சி மூஞ்சி கழுவி கிச்சன்ல ஜபம் பண்ணி கிச்சன்ல போய் டீ போட்டு புருஷனுக்கு கொண்டாந்து கொடுத்து அவனை எழுப்பி ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்புறவதான் புத்தி உள்ள ஸ்திரீ. மூதேவி மூஞ்ச கூட கழுவுறதுலன்னா அவன் பாக்குறான், இது மூஞ்ச பார்த்தா இன்னைக்கு பொழுதே வெளியாகிறான்ட்டு அவன் மூஞ்ச பக்கத்து 5 மணிக்கெல்லாம் அஞ்சு ஓடிடுறான். நைட் டீச்சர் அவன் புருஷாந்து தான் ஓடிடுறான். ரிச்சர்டு அம்மா தானே சிஸ்டர், ஆமாவா இல்லையா, பேசலாம் கூடாது, ஆமாவா இல்லையா, 4 மணிக்கெல்லாம் ஓடிடுறாரு அவங்க வீட்டுக்கு. இது மூஞ்ச பார்த்துருக்காங்க, சும்மா சொல்றேன். மனைவிமார்களே, உன் கணவன் எங்க போட்டு வைக்கணுமா? உன் பிள்ளைகள் எங்க இருக்கணும்? தங்களை இறுதித்து 4 பிள்ளை அவர்களை சாய்த்து கொள்ளணும். அப்பதான் பிள்ளைகள் கூட்டி சேர்க்குவாங்க. சொல்லுங்க. புருஷன் கல்யாணம் ஆன உடனே உன் பிள்ளைங்க வந்துட்டு பையன் என்ன கேட்குமா, பொண்டாட்டி செல்வா தேசிக்கு இருக்கிறதோ நம்ம தனியா போயிடலாம்னா கரெக்டா அவன் கேட்கறான். அம்மா அது கரெக்ட் தான், போடா தனியா இருக்கும், கரெக்டா வைக்கலாம் செக்கு. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி சொல்றா நம்ம வைக்க கூடாது, வேற வீடு போயிடணும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க. அப்புறமா வீட்டு முன்னே பக்கத்துல சொல்லுங்க ஹல்லேலூயா. இருக்கிற நாள் மனைவியாக்கப்பட்டவள் என்ன செய்யணும்? புருஷனை முந்தானில முடிச்சு போடு. 2வது தன் பிள்ளைகளை தன் மார்புகளை சாய்த்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை. ஆமா, வாரத்துல 2 நாள் புருஷன் கூட இருக்கிறது. புருஷன் கூட 6 நாள் 7 நாள்ல 2 நாள் புருஷன் கூட 5 நாள் அம்மா வீடு. நீங்க 7 பேர் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கீங்க, கை தூக்கு. கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கா கை தூக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கையை தூக்கு. உன் பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரே நாள் தான் மரியாதை. 2வது நாள் எங்க இருக்கணும்? புருஷன் வீட்டுல இருக்கணும். 2வது நாள் புருஷன் வீட்டுல இருக்கணும். ஐயா பொழுது சிக்காயிடுச்சு ஐயா, அதனாலதான் ஒரு 4 நாள் வச்சிருக்கிறேன். அவன் புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்குன்னா வந்துச்சு. ஒரு நாள் தான் மரியாதை. அப்படியே இல்லையா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் மரியாதை. அவங்க வீட்டுல இருக்கணும். இந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு இருந்தா சதைக்கல, இல்லைன்னா போயிட்டு. புரியுதா இல்லையா? இப்போ நந்தினிக்கு குழந்தை இருக்கு. அவன் புருஷனுக்கு இல்லாத அக்கறை செலமாக்கு வந்துருமா? கல்யாணம் கட்டி கொடுத்தியா? கெட் அவுட். வீட்டு வாசக்குள்ள சேர்க்க கூடாது. வந்தியா மரியாதைக்கு சாயங்காலம் வரைக்கும் இரு. ஏச்சு போயிட்டாரு. ஏன் தலையில பாரத்தை தூக்கி போட்டுக்கிற? அவங்க புள்ள, அவங்க பொண்டாட்டி, அவங்க சாப்பிடுறாங்களோ சாப்பிடுறது இல்லை, நம்மளுக்கு வேண்டாம். அதான் கதை. கட்டி குடிச்சு அமைதியா என்ன பண்ணிடு, அவுட் பாஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஆம்பளை சொல்லாமா? என்ன பாஸ் கொடுக்கணும்? வேற யாருக்கு கை தூக்குறாங்க? யாரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், கை தூக்குங்க. என்ன பண்ணாமா?
நீயும் போகவே கூடாது, மறதி இல்ல, போவே போகாது. அவங்க புள்ளிங்க அவங்க பார்த்துக்கணும். அவங்க புருஷனுக்கு அது அக்கறையா பார்த்துக்கிட்டு அவங்க புள்ளிங்க இல்லையா, ஏன் போற? ஒன்ன கட்டி கொடுத்தியா ஒரு ரூபாய் செலவு பண்ணாத. என்ன பண்ணாத? ஒரு ரூபாய் செலவு பண்ணாது. பொண்ணை கட்டிக்கிட்டு ஒரு ரூபாய் செலவு. புருஷன் பண்ணிட்டான், புருஷன் வீட்டுல இருக்க பண்ணிட்டான். நீ அமைதியா பார்க்கணும், அவ்வளவுதான். இஷ்டம் தான் போய் பார்த்துக்கணும். இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. கூப்பிட்டு வச்சுக்கிறது. நீ வந்துரு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நீ வந்துரு, நான் அங்க கூட்டு போறேன். அப்ப புருஷன் நாத்துக்குறான். சொல்லு ஹல்லேலூயா, சொல்லு ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா இல்லையா? ஆனா நந்தினிய நான் உங்க வீட்டுல நான் பார்த்தேன். சொல்லு ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்றாங்க, என் பொண்ணுக்கு நான் என்ன மாப்பிள்ள பாக்குறேன்? வீட்டு மாப்பிள்ள. ஆமா, அப்பா டக்கருங்கல்ல நீங்கெல்லாம். வீட்டோட யாரும் தான் என்கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணுக்கு நான் வீட்டோட மாப்பிள்ளையா. நான் சொன்னேன், வீட்டோட மாப்பிள்ளனா 4 அடி பில்டிங் தான் வீட்டோட மாப்பிள்ள பார்க்க முடியும். நானே மகன் வாடகை வீட்டுல இருக்கிறேன், இது வீட்டோட மாப்பிள்ளையா? புத்தி உள்ள ஸ்ரீதர் வீட்டை என்ன பண்ணுவாளா? ஆமா, கட்டி எடுக்கணும். ஒரு ஆமன் சொல்லலாமா? புருஷன் எங்க போட்டு வை? அவன் முந்தாங்க போடு. அப்பதான் யாரையும் பார்க்க மாட்டான். போயிட்டு அவுத்து விட்டா நீ ஒரு பக்கம் ஓடு, அவன் ஒரு பக்கம் ஓடு, 2 பேரும் மங்களாங்க. வாடா சீக்கிரம். இப்போ இந்த 2 பேரு இப்படி இருக்கிற வரைக்கும் அன்பு. இவங்க 2 பேரும் கேடிங்க. நம்பர் கேடிங்க 2 பேரும் ஸ்கூல்ல எப்படிங்கிறாங்க? பிரியாத ஒன்றும் இல்லை. இப்ப இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், வேற ஒருத்தர் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி அப்படின்னு சொல்லு அப்படின்னு இஷ்டுக்குவாங்க. இவருக்கு எப்படி எட்டி பார்த்தாருன்னா கரெக்டா இங்க நெல்லு ஒரே இடத்துல வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருக்குமே டிஸ்டர்பன்ஸ். யாருக்கு டிஸ்டர்பன்ஸ்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் டிஸ்டர்பன்ஸ். அதனால என்ன பண்றான்னா, பொண்டாட்டி தான் அவுக்குறான், புருஷன் அவுக்க மாட்டான். பொண்டாட்டி என்ன பண்றான்னா, இந்த மூஞ்சை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுது. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? மூஞ்சை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அவுத்து விட்டுட்டு என்ன பண்ணலாம்? ஓடு, இப்படி ஓடு, நீ இப்படி ஓடு, ஓடுறா உக்கார அங்கேயே. இப்போ கேப். அவன் ஒண்ணு தேடிக்கினா, இவன் ஒண்ணு தேடிக்கினா, முடிஞ்சு போச்சுக்காது. இது என்ன செய்யணும்னா, கணவன் மனைவி கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும், ஒரே மனதோட இருக்கணும். நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு நாளும் தன் புருஷனை விட்டு தூங்க மாட்டான். யாரு? நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு எப்ப போலானே காத்துருங்க. இந்த சபையில நான் போன அம்மா வீட்டுக்கு இருக்கிற இடத்துல வந்து அடிக்குவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லதை கற்றுக் கொடுங்க. ஜெயித்திஷ்ட தப்பி தோறியதுன்னா அந்த கதகு குருவிக்கு போனீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ராமன் சொன்னாங்களா, ஜெனி எதுனா நாதனை விட்டு அம்மா வீட்டுக்கு 2 நாள் ரெண்டு போனேன், வால்ல போனோம், சாயங்காலம் ரிட்டர்ன் ஆயிடும். அதான் வேதவசனம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ தன் சொந்த கையில அடிச்சு போடுற. அத்தா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, உன்னை எவ்வளவு நாள் உன்னை பாக்குறது, எங்க அம்மாவை நான் பாக்குறேன், எங்க அப்பாவை நான் பாக்குறேன், என் அண்ணன் தம்பிகளை நான் பாக்குறேன், என் மச்சான பாக்குறேன். மாமா மாமா மாமான்னா அக்கா புருஷனை மாமான்னு கூப்பிடாது. அக்கா புருஷனை மாமா மாமான்னா
ஆனா சொந்த புருஷன் மாமான்னு கூப்பிடாது, மூதேவி பேர் விட்டு கூப்பிடும். குட்டா இலட்சமா சொல்ற. அக்கா புருஷனா தான் என்னன்னு கூப்பிடுறது? ராபர்ட் புதர் உன்னதான் கூப்பிட்ட. அக்கா புருஷன் என்னன்னு கூப்பிடுறது? மாமான்ட்டு. சொந்த புருஷனை பேர் விட்டு கூப்பிடுறது கொழுப்பு தானே. செல்லம்மா, உனக்கு செல்லம்மா வருதா? செல்லம்மா கூப்பிடுங்க. செல்லம்மா எதற்கு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கமா. புருஷனை மாமான்னு கூப்பிடுறத விட்டுவிட்டு அடுத்தவன போயிட்டு மாமான்னு கூப்பிடுறது. எஸ்திரிமான்னு கூப்பிடுறது ஆஸ்பத்திரி. வாய உச்சம் உனக்கு மாமான்னு கூப்பிடு. நான் கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு. அழகா நீ நாமா நீங்க நான் கூப்பிடுங்க. அவரை ஐத்தா, தமிழ் பண்பாடு ஐத்தா சொல்லுங்க. வீட்டுக்காரன் மாமான்னு கூப்பிட்டா மாமிய சுத்தி சுத்தி வருவா. என்ன யாருன்னா மாமான்னு கூப்பிட்டா அவ்வளவு ஆசை. ஆனா என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுறது இல்ல. ஊர்க்கெல்லாம் போற அவ்வளவு உறவு கொண்டாடுறாங்க, மாமான்றாங்க. அவ்வளவு ஒரு அன்பு. ஒரு ஆமன் சொல்லலாம். அதுக்குன்னு ரூட்டெல்லாம் மாறாதுன்னு அலையா ஒரு ஆமன் சொல்லாங்களா. அப்பா இங்க இருக்கிறவங்க யாருன்னா வந்து ஏய் அங்கிள் இனிமே மாமான்னு கூப்பிடுறீ, அப்பதான் ரொம்ப இஷ்டப்படுவாங்க யாரும் சொல்ல போறீங்க வந்து சொல்லுங்க. நீ எப்படி கூப்பிட்டு அப்படியே கூப்பிடியாமா? அங்கிள் என்றி அங்கிள் கூட, அப்பான்றி அப்பான்னு கூப்பிடு, மாமாவா மாத்திராத சொல்லுங்க. அலையா இதெல்லாம் சொல்றது ஜாக்கிரதை இல்லையா? சொல்லுவாங்க ஏய் அங்கிள் இனிமே என்னன்னு கூப்பிடு. இப்ப சோனா வந்து அங்கிள் கூப்பிடுது, திடீர்னு மாமா என்ன பண்ணான்? மாமா அது முரசி போனாலாம் அதுக்கு செய்யணும். முறையும் முறாலாம் பண்ண மாமா ஆயிட்டு. இப்ப அங்கிள் என்ன ஆயிடுது? ஜெனரல் வராமன்னு சொன்னாங்களா? ஆமாவா இல்லையா? அதனால புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். அதுக்குதான் ஆல்பர்ட்டுக்கு ஆட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து ரெபெக்காவை அப்பப்போ வீட்டுக்கு பாவம் போவாது. அதனாலதான் பையன் அங்க கட்டிக்கு இருக்கு. இங்க இருக்குது எதனா ஒண்ணு கட்டிக்கிட்டா அப்ப போய் எங்க போய் உட்காந்துக்கலாம், அங்க போய் உட்காந்துக்க. இந்த பையன் போய் அங்க போய் உட்காந்துக்கலாம். அதுக்குதான் இனிமே பொண்ணை எடுத்தா எங்க எடுக்கணும்? தூரத்துக்கு எடுத்துன்னு வரணும். பக்கத்து தூரத்துக்கு வராதான் இங்கிருந்து போவாது. இல்லைன்னா ஆனாவனா அம்மா வீடு அம்மா இருக்கிற வரைக்கும் தான்மா நிரந்தரமும் புருஷன் வீடு. ஏன்னா அஸ்திலிமா ஆமாவா இல்லையா? ஆமா, நீ அந்த காலத்துல தாங்க தாங்க என்ன பண்ணு சொல்லுங்க. வராம சொல்லாங்களா? அத்து நல்லவரா இல்லையா? நல்லவரா இல்லையா? சரி, எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு எல்லாமே எப்படி இருக்கிறது? மறைவானது எல்லாம் நிர்வாணமா இருக்கிறதா? அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ராம சொல்லாங்களா? என்ன ஒப்புவிக்கணுமா? என்ன ஒப்புவிக்கணுமா? என்ன ஒப்புவிக்கணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். ராம சொன்னாங்களா? ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார். உன்னை பார்க்கிறாரு, அவருடைய பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்வையில இருந்து தப்பவே முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில இருந்து என்ன செய்ய முடியாது? தப்பவே முடியாது. அவருடைய பார்த்துட்டே இருக்கிறார், அவருடைய பார்த்துட்டே இருக்கிறார்.
சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. சொல்லு, கர்த்தர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கக்கூடியவர். கீழ வாசிமா. பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். வேதங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன இயேசு, சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சில பேர் நினைச்சுக்கிறாங்க அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்மளை பார்க்கவே மாட்டோம், நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. முக்கியமா அவர் பார்க்கறதே விசுவாசியை தான். யாரை பார்க்கிறாரு? பிசாசிகளெல்லாம் பார்க்கறது இல்லை, அவர் விசுவாசி தான் பார்க்கிறாரு. ஏன்னா விசுவாசி தான் என்ன பண்ணுதுன்னா அடிக்கடி டிப்கி வேலை கொடுக்குறது. உள்ள மாதிரி முடிச்சவைக்கு வேலை பண்ணது யாரு? விசுவாசி. அவிசுவாசி கிடையாது. மிளகாத்தூள் தூவி இருந்து யாரு? விசுவாசி தான், விசுவாசிகள்லாம் கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பொய் ரொம்ப பேசுறது யாரு? விசுவாசி. கொழுப்பு ரொம்ப பொய் பேசி பித்தலாட்டம் பண்றதெல்லாம் விசுவாசி தான், அவிசுவாசி எல்லாம் பண்ணாது. ஆனா அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல பயம், தேவ பயம் இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு தான் பயமே கிடையாது. என்ன கிடையாது? பயமே இல்லை, பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. சொல்லுதா பாரு. நான் எங்க பாஸ்டர் பேசுறேன் பொய்? நான் உன்னை பேசுறேன்னு சொன்னா விசுவாசிகளை சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு? விசுவாசிகள். அவிசுவாசிக்கு பயம் இருக்கிறது, விசுவாசிக்கு பயம் இல்ல. அவர்களெல்லாம் மிஞ்சின நீதிமான்கள். கர்த்தரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். நீ எங்க போற எங்க வர எல்லாம் என்ன பண்றாரு? அவர் பார்க்கிறாரா இல்லையா? எவ்வளவு பேருக்கு கிருபை வேணும்? இந்த ஆள் கையை தூக்குனா எதனா சொல்லுவோம், சொல்லுனாலும் எதனா சொல்லுவோம். இப்ப கை தூக்குறதா வானாவா? கிருபை வேணுமா வானாவா? சிலதெல்லாம் இப்படி நான் எதுவும் சொல்ல மாட்டேமா. கிருபை வேணுமா வானாவா? கை தூக்கலாம். கிருபை வேணும் மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன்னா கை தூக்குறேன். சரி, கை தூக்கு. கிருபை வேணுமா வானாவா? இன்னிலிருந்து ஏஞ்சலுக்கு கிருபையே இல்லை, ஏன்னா கை தூக்கல. வேணுமா வானாவா? வேணும். ரோசியம்மாக்கு கிருபையே இல்லை. எங்க? நான் பார்க்கலையா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப கிருபை வேணும்னா இங்க யாருக்கு வானவா? ஏஞ்சல் கிருபை வேணுமா வானவா? தூக்கு. என்னடா அவர் பேரு? ராபின்சன் பிரதர். கிருபை வேணுமா வானவா? என்ன சலிட்டு அடிக்கிற? சரி, எல்லாருக்கும் கிருபை வேணும். சரி, எல்லாருக்கும் கிருபை வேணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாருக்கும் கிருபை வேணும் இல்லையா? என்ன வானவா? என்ன வானவா? ஊவா? எஸ் ஆர் நோ? எஸ். வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது.
வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். போத விடுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அவர் வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். வழியை உன்னை பார்த்து தான் கிருபையை கொடுக்க போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வழியை பார்த்து தான் கர்த்தர் கிருபை தர போகிறார். நல்லா ஜோரா சொல்லு, வழியை பார்த்து தான் கர்த்தர் கிருபை தர போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நேத்து நான் சொன்னேன், போதகரின் சொல்ல நான் என்ன பண்ணேன்? கேளாம போனேன். யாரு சொல்ல? போதகர் சொல்ல நான் கேளாம போனேன். அதை நான் அலட்சியம் பண்ணினேன். சபையை என்ன பண்ண? அலட்சியம் பண்ண. யார் கேட்ட இந்த வசனம்? நேற்று யார் வந்து நேற்று உபாசம் போட்டு? நேற்று உபாசம் போட்டு வந்து ஒரு கை தூக்கு. என்ன வசனம்? என்ன வசனம்? ரபேக்கா ஒண்ணுமில்ல அப்படிதே வாழ்வில் ஒண்ணுமில்ல, வசனத்தை மறந்தாய் இந்த சபைக்குள்ள. ஒண்ணுமில்ல வாழ்வில் ஒண்ணுமில்ல, வசனத்தை மறந்தாய் இந்த சபைக்குள்ள. பொண்டாட்டிக்கு சொன்ன உடனே புருஷனுக்கு ரோசம் வந்துட்டு வசனம் இங்க இருக்குது என்று சொல்லுறார். இந்த மாதிரி ரோசம் எல்லாம் புருஷனுக்கும் வரணும். புருஷனை கூட்டத்தை தானே ரோசம் வரும். நீ தான் புருஷனை வீட்டுல விட்டு வரைய சொல்ற, அவன் வராதுக்கு ரொம்ப நேரம் நம்ம ஓடிடலாமா? நீ ஒண்டியா ஓடியாந்துடுற. வீட்டுக்காரன் கூப்பிடணும், சபைக்கு வா சபைக்கு வா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரை கூப்பிடணும்? மற்றதுக்கெல்லாம் புருஷன் வச்சுக்குவாங்க. ஐயா எங்க வீட்டுக்காரர் சொன்னா தாயா இதான் ஹோம் மினிஸ்டர். வீட்டுக்காரர் என்ன பண்ணும்? வற்புறுத்தி கூப்பிடணும். முடியலையா கனம் பண்ணும். பரவாயில்ல, இன்னைக்கு போய் கொடுக்குறான் அவன், இன்னைக்கு இல்ல கனம் பண்ணு. அம்மு பார்த்துச்சு. இந்த அம்மு ரமேஷ் அம்மு எங்க போயிருக்கு சொல்லு. என்ன வசனம்பா? வாசிமா. நீதிமொழிகள் 5:12 கண்டுபிடிச்சாரு உங்க புருஷன். வாசி. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் என்ன பண்ணினது? அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் என் உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு நானே உள்ளானேனே என்று என்ன செய்வாய்? முறையிடுவாய். போதகரன் சொல்ல என்ன பண்ணிட்டேன்? ஐயோ நான் கேளாம போயிட்டேன். கசப்பு. இங்க வரவங்களுக்கு எல்லாம் கசப்பு. நிறைய பேர் இங்க வியாபாரத்துல சொல்லுங்க, சபையை விட்டு வேற எங்கன்னா போறாங்க. அதாவது
சபை வேற சபையில இருந்து வந்து எட்டி பார்க்கறாங்க, ஐயோ இந்த ஆள் கிட்ட வேணான்னு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயத்திற்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொள்ளுகிறாங்க. ஒருத்தர் கேட்டாராம், நீங்க சபைக்கு அங்கதான் போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்ல ஆண்டவருக்கு தான் போச்சு. சொல்லுங்க, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு கஷ்டம். ஒரு ஆமன் சொல்லாங்களா? ஒரு ஆமன் சொல்லாங்களா? சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம் நம்ம சபைக்கு வந்தா போதும். சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் வந்தா போதும். வாசிக்கலாமா? 12. ஐயோ ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வது என்ன பண்ணினதா? எதனா திட்டிட்டே இருக்க போறோம், உட்காந்து கூதேவிங்க. எதனா என்ன பண்றது? என்னன்னா திட்டு போயாண்டா வீடியம். கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ணினேன்? அலட்சியம் பண்ணினேன். இப்ப நான் திட்டிட்டே இருக்கோம், சச்சினை திட்டிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? இவரு எப்பவுமே திட்டு தள்ளிட்டே வராங்க. அந்த மாதிரி இங்க சிலது எப்படி உட்காருது? ஆமா, இப்ப ஸ்டெஃபியை நான் திட்டின்னு அதுக்கு தெரியும், இந்த ஆள் எப்ப திட்டுத்தானே அப்படியே உட்காந்து. என் போதகரின் சொல்ல என்ன பண்ணினேன்னா அலட்சியம் பண்ணினேன். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாத்துக்கும் நான் உள்ளானே என்று முறையிடுற. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதா? சொல்ல மறந்து கீழ்ப்படியாத போறவங்க என்ன பண்ணுவாங்களா? சீரான வழியில போக மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா, திருமணம் பண்ணி கொடுத்த தாய் குழந்தைகள் என்ன சொல்றேன் சொல்லுங்க, பொண்ணுங்களை என்ன பண்ணாத, என்கரேஜ் பண்ணாத, என்ன பண்ணாத. அந்த காலத்துல எல்லாம் புருஷன் செத்த உடனே என்ன பண்ணிடுவா? உடற்கட்டை. இந்த காலத்துல அவன் செத்தான் போய் படி போலான்ட்டு போ, அம்மா என்ன பண்ண கூட்டு போயிடும். ஆனா நம்ம சபையில உடற்கட்டியா உங்க சாக சொல்லல, உலகத்துக்காக செத்து கர்த்தருக்காக பிழைத்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்லையாமா? ஊர்ல அந்த காலத்துல பாத்துக்கிறீங்களா? உங்க கண்ணுல பாத்துக்கிறீங்களா? யாருன்னா செத்துட்டாங்களா? செத்து கொண்டாந்து கடத்தினாங்களாம் புருஷனை. அந்த அம்மாவுக்கு புடவை கட்டி வெளியே கூட்டின்னு வந்து கால்கிட்ட எப்படி விழுந்தாங்களாம், செத்துட்டாங்களாம். இதுதான் என் கணவன் மனைவின்ற பாசம். இப்ப இது பாரு வேஷம். இதுதான் கணவன் மனைவியுடைய இப்ப போடுறதெல்லாம் வேஷம். என்னங்க சொல்லு லோன் போடுங்க 1 லட்சம். என்னத்துக்கு? ஐயோ போடுங்க 1 லட்சம் லோன். பாவம் நைஸ் பண்ணி லோனை போட்டு 20,000 வாங்குற சம்பளம் மகத்து 10,000 ரூபாய் மாறி அது வரைக்கும் அவ்வளவுதான். அந்த எண்ணங்கள் போயிட்டு ராபா வேலைக்கு போல. சும்மா ஒரு உதாரணம் சொல்ற, ஜெயிச்சு அவன் ஸ்டைலா சொல்றாங்க, கிளைம் இங்கிலீஷ்கார பரம்பரை மிக்ஸ் புரியுது, கிராஸ் புரியுது. கிளைம் அப்படின்றாங்க. வராம சொன்னாங்க. அதாவது புருஷன் பணக்கிற வரைக்கும் புருஷன் கிட்ட பாசமா இருந்து, அதுக்கப்புறம் எங்க நீ சம்பளம் வாங்கிட்டு கூப்பிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டு, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா தலையில மிளகா அரைக்குது. பாவம் அம்மா மேல என்ன பண்ணு கட்டி குத்து போட்டு
மகா மூக்குத்தி கூட வைக்கல, வித்து வித்து பொண்ணை பார்க்க வேண்டியது. நான் இதுதான் பார்க்காத இத அம்மாங்கெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்த அம்மாலாம் கையை தூக்கு. கல்யாணம் கட்டி கொடுத்த அம்மாலாம் கையை தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 யாரையும் கட்டி கொடுக்கலையா? நான் சட்டியா 9 வேற. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செய்து என்ன பண்ணாத, பொண்ணுங்களை என்கரேஜ் பண்ணாத. வீட்டுக்கு வந்தா ஒரு குத்து என்ன பண்ணேன் போயிட்டே இருக்கு. ஒரு ரோசியம்மாக்கு பசங்க இல்ல மாதிரி இருக்குது. வந்தா தானா போய் வீட்டுக்கு 2 பொண்ணுங்களும் போறதில்ல. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லாம சொல்லலாமா? அதனால பொண்ணுங்க வந்தா என்ன பண்ணா, என்னமா பண்ணா, என்ன பண்ணா, மருந்தோ விருந்தோ சாயங்காலம் வரைக்கும் ரைட் சொல்லிட்டே நிக்காது போயிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணா, குருவி மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு ஆட்டியை போட்டு போயிடுச்சு. போகும்போது போதகரை சொல்ல கேட்கறதெல்லாம் கை தூக்கு. நான் போதகரை சொல்ல கேட்பேன். மாமியார் ஆயிட்டியா பண்ணி கீழே போயிடு. நீ மாமியார் ஆயிட்டியா? அந்த சொல்லல. நான் பொண்ணை கட்டி கொடுத்துக்கோ சொல்ல கை தூக்கு. பொண்ணை கட்டி கொடுத்துக்கோ. என் பேச்சு கேட்குறீங்களா? நிச்சயமா சொல்ல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பொண்ணுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது நிக்க வை. நீ ஆசீர்வாதமா இருக்கு. சிரிக்குது பேர். பொண்ணுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறத நிக்க வை. நீ ஆசீர்வாதமா இருக்குவ. உன்னாலதான் உன் பொண்ணு கெட்டு போகுது. புரிஞ்சுச்சா இல்லையா? புருஷ வீட்டுல போய் கஞ்சினா குடிக்கிட்டு கூழ்னா குடிக்கிட்டு இல்ல பட்டியானா கிட்ட எந்த கைதினா பண்ண ஒண்ணுங்கயா? நான் போதவரை சொல்ல என்ன பண்ணினேன், அலட்சியம் பண்ணினேனே என்று முறையிடாது. இங்க வந்து ஏன் கடன் வாங்கி எல்லாம் பண்ணணுமா? இருக்கிறத வச்சு செய். கர்த்தரா சொல்ல ஒரு ஆமை சொல்லலாமா? இருக்கிறத வச்சு நடத்து. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா அம்மா வீட்டுக்கு போன போத அம்மா போறியா? அவங்க தங்க கூப்பிட்டுக்கிறல வந்துருமா, கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கோ. வந்துருமா, பசங்களை பார்த்துக்கோ. உன் மாமியார் என்ன இருக்குது? அவங்க உன் பிள்ளைகளை உன் மாமியார் பார்த்துக்கிட்டோம். மேபி உன் பிள்ளைகளை யார் பார்க்கணும்? உன் மாமியார் பார்க்கணும். உங்க அம்மா உன்னை பார்க்க கூடாது. உன் மாமியாருக்கு கொண்டு போய் விடு பார்த்துக்கிட்டோம். நந்தினி, உன் பிள்ளை யார் பார்க்கணும்? உங்க அம்மா கிட்ட உன் பிள்ளைய பார்த்த வாய வச்சிடணும். கரெக்டா இல்லையா? ஆனா ஊனா போய் உக்காந்துக்கிறது. ஆனா ஊனா போய் உட்காந்துக்கிறது. செல்லா, உன் பிள்ளைய யார் பார்க்கணும்? மாமியார் தான் பார்க்கணும். உங்க அம்மா நான் பார்க்க கூடாது, வரக்கூடாது. உங்க மாமியார் கொண்டு போய் விடு. சிக்கானா கூட என்னன்னா கூட பார்க்கட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிள்ளை யார் பார்க்கணும்? எந்த அம்மா? குத்தனானு வச்சுக்கோ. நம்ம 32 பல்லு உள்ள போயிட உங்களுக்கு. அம்மா பார்க்கணும். அம்மா நீங்க தான் அம்மாவை பார்க்கணும். மூதேவி அம்மாவா? சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் நல்லதை சொல்லி கொடுக்குறேன். நல்லது கேளு. ஒரு ஆமை சொல்லலாமா? நீங்க தான் அம்மாவை பார்க்கணும். அம்மா தாயாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. போதகரன் சொல்ல என்ன பண்ண நானு அலட்சியம் பண்ணேன். இப்ப இங்க வந்து முறையிடுறது. புருஷன் ஓடி போயிட்டானா இங்க வந்து முறையிடுறது. பொண்டாட்டி ஓடி போயிட்டா இங்க வந்து முறையிடுறது. புள்ளிங்க ஓடி போயிட்டா இங்க வந்து முறையிடுறது. எத்தனையோ வாட்டி நான் ஓட்டுக்கிறேன் வீட்டை விட்டு.
வீட்லயே இருக்க மாட்டேன், நேரா ட்ரெயின் ஏறி பெங்களூருக்கு வந்துடுவேன். ஒரு மாசம் காணாத போயிட்டுக்குவேன். ஊரெல்லாம் அழிஞ்சு திரிஞ்சு தேடுவாங்க. அப்புறமா கடைசியில துணியெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படியே இப்படி போய் நிற்குவேன். இப்படி கூப்பிட்டு சும்மா கொடுப்பாங்களா, செம்மடி உள்ள கூப்பிட்டுப்பாங்க. மறுபடியும் பாக்குறேன், இது சரி கூட மறுபடியும் ஓடி இருக்கு, வேற எங்கடா. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து கட்டு போட்டு நிறுத்திட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏய் ஓ ராம சொல்லலாமா? அப்ப போதகர் சொல்ல நாம கேட்டீங்கன்னா உருப்படுவீங்க. இதான் வாலிப பசங்கெல்லாம் கை தூக்கு, வாலிப பசங்க நல்லா கை தூக்கு, மேல தூக்கு, நல்லா கையை மூஞ்சா நல்லா எடு கையை. ஜெனி கேள்விய நீ அவன் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஓகே, ஓ நேத்து சொல்லிட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா வாலிப பசங்கெல்லாம் கையை தூக்கு. அதாவது நல்லா என்ன பண்ணணும், அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்படிச்சு அவளோடு கூட அவர்களுக்கு அதாவது ஒரு கை கோர்த்து அவளோடு ஒரு கை கோர்க்கணும். யாருக்கு? நான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப கல்யாணம் ஆகவங்களுக்கு சொல்லி நேரம் போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு, பாசிட்டா சொன்ன கை கோர்த்து. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணு, அப்பா அம்மாக்கு கை கோடு, ஒரு கை கோர்த்தினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். புத்தியோடு நடந்து கொள்ளு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ வந்து கிருபை வருமா? என்ன வரும்? போதகர் சொல்ல கேட்டா கிருபை வரும். போதகர் என்ன சொல்லுவாரு? கர்த்தருடைய கிருபை வேணுமா வரும், அது பட்ட வேணும். சரி வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 25:10. அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க பாருங்க வசனம் சொல்லுது, பாருங்க வசனம் சொல்லுது. நானே சொல்றேன், ராம சொல்லலாமா? வாசிமா 10ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாதைகள் எல்லாம் கிருபையையும் சத்தியமானவைகள். சொல்லுங்க ஹல்லேலூயா. கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் கிருபை வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடுபாடு, கிருபை தாரும் தெய்வமே, கிருபை தாரும் தெய்வமே, கிருபை தாரும் தெய்வமே. என்ன பாடுவாங்க? வெறும் கிருபைதா கிருபைதா கிருபைதார்னா வெறும் கிருபையை வாங்கிக்கிற என்ன பண்ண போற? சத்தியத்துல நடந்ததுதான் கிருபை கிரியை செய்யும். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன பண்ண பேர் இருக்கும், பேர் வச்சிருப்பாங்க பாருங்க. என்ன பேரு? என் பேரு கிருபா. என்னது? கிருபாக்கு மகன் கிருபை. கிருபைன்னு பேரை வச்சுக்கிட்டு கிரியே இருக்காது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சில பேர் பேர் கிரேஸ். கிரேஸ்னா என்னது? கிருபை. கிரியை இருக்குதா? கிருபை பேரை வச்சு கிரியை இருக்கணும், அப்பதான் கிருபை விளங்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. வேறு பேர்களுக்கெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. ராமன் சொல்லுகிறது அவருடைய பிரமாண சத்தியத்தில் நடக்கும்போது அவருடைய கிருபை விளங்குகிறது. சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். பாருங்க, என்னதான் என்னது? கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று. நாம எங்க இருக்குது? நாம எங்க இருக்குது? ஒரே இடத்துல தான் இருக்குது. கிருபையும் சத்தியமும் சந்திக்கும். உங்ககிட்ட சத்தியம் இருந்தா கிருபை வந்து உன்னை சந்திக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபை இருந்தா போதும், பூமியை விளைக்க வாங்க. கிருபையில சாக்கு எல்லாவனும் கொண்டு போகணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன இருந்தா போதும்? கிருபையும் சத்தியமும்
ஒன்றே ஒன்று என்ன பண்ணுமா வந்து. அப்ப சத்தியம் உனக்குள்ள இருந்தா கிருபை வந்து என்ன பண்ணும், கிருபை என்ன பண்ணும், சத்தியம் சத்தியம் அப்படின்னும். என்ன, நான் கிருபை வந்திருக்கிறேன். கிருபை சந்திச்ச உடனே ரெண்டாவது என்ன வருது, நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று என்ன பண்ணுமா, முத்தம் செய்யும். சத்தியமும் கிருபையும் நீதியும் சமாதானமும் முத்தம் செய்யும். வராம சொல்லாமா? அப்ப சத்தியம் இருந்தா கிருபை இருக்கும், நீதி இருந்தா சமாதானம் முத்தம் செய்யும். சிம்பிள் லாஜிக். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சத்தியம் ஒரு குடும்பத்துல இருந்தா கிருபை இருக்கும், கிருபை ஒரு குடும்பத்துல இருந்தா நீதி இருக்கும், நீதி ஒரு குடும்பத்துல இருந்தா சமாதானம். நான் அந்நிய பாஷை பேசுறியா? மூச்சப்பாரு, அந்நிய பாஷை பேசிருக்கியா? சொல்லுங்க ஹல்லேலூயா. வராம சொல்லாமா? இப்ப இந்த நாளும் எங்க இருக்குது, வேதத்துல இருக்குது. இந்த நாளுக்கும் மூணுக்கும் முக்கியமான ஒரு பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியம். இப்ப சத்தியம் இருந்தா என்ன இருக்கும் ராபர்ட் பிரதர்? கிருபை இருக்கும். கிருபை இருந்தா என்ன இருக்கும்? நீதி இருக்கும். நீதி இருந்தா என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். இந்த நாளும் ஒரு மனுஷனுக்குள்ள ஒன்றாய் இருந்தா அவன் ஆசீர்வாதமா இருப்பான். சொல்லுங்க ஹல்லேலூயா. புருஷனை பார்த்தா பொண்டாட்டிக்கு ஆகுது, பொண்டாட்டி பார்த்தா புருஷனுக்கு ஆகுது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கல்யாணத்துல பார்த்தா ஃபுல்லு டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாங்க. அதை பார்த்து நின்று யோசிச்சுருக்கிறேன், 2 மணி நேரத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இவ்வளோ பண்ற. ஆனா அவங்களுக்குள்ள எத்தனை வேதனை இருக்கும் தெரியுமா? நான் இன்னும் யோசிக்கிறேன், இவ்வளவு டான்ஸ் ஆடுறாங்க, எல்லா மனுஷனுக்குள்ள வேதனை, கண்ணீர், பிரச்சனை, சஞ்சலம், போராட்டம், நிந்தனை, அவமானம். அந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுறாங்க, அவங்க அந்த சந்தோஷமா இருந்து தனியா போன உடனே அவங்களுக்குள்ள வேதனையும் பிரச்சனையும் அவங்கள வாட்டி வதைக்கும். நம்ம சொல்ற ஒரு மனுஷன் பாரு டான்ஸ் ஆடுறான் பாரு, நான் கொழுப்புல ஆடி இருக்கிறான் பாரு அப்படி நினைக்கிறோம். ஆனா அவன் ஆடி பிடிச்சு வீட்டுக்கு போன உடனே அவனுக்குள்ள இருக்கிறதான வேதனை வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனா தேவன் அளிக்கிற சமாதானம், தேவன் அளிக்கிறதான கிருபை, தேவன் அளிக்கிறதான சத்தியம், தேவன் அளிக்கிறதான நீதி, அது நித்திய நித்தியமா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைவர் தலைவரைக்கு உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைவர் தலைவரைக்கு உன் பேர் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா.
பாசம் நிரந்தரம் கிடையாது, தாயுடைய அன்பு நிரந்தரம் கிடையாது, புருஷனுடைய அன்பு நிரந்தரம் கிடையாது, கர்த்தருடைய அன்பே நிரந்தரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொன்னாங்களா? பூமியில வந்து என்னடி சாதிக்க போகிற? சத்தியத்தை தேடு, சத்தியத்தை பிடித்துக் கொள்ளு, கிருபை உன்னை வந்து சந்திக்கும். சத்தியத்தின்படி நட, கிருபை உன்னை வந்து சந்திக்குது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி பேசு, கிருபை உன்னை வந்து சந்திக்கும். ஒன்றோடு ஒன்று வந்து சந்தித்து சொல்லும், நீ சத்தியம், நான் கிருபை, நான் உன்னில் வெளிப்படுறேன், நீ சமாதானம் வரும், உனக்கு நீதியில நட. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபை இருந்தா போதுமா, என் வீட்டுக்கு செல்வம் தானா வரும். ஒரு ஆமென் சொல்லமா? என்ன இருந்தா போதும்? The grace of God. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கிருபை இருந்தா போதும், எனக்கு எல்லாம் வரும். சொல்லு, கிருபை இருந்தா போதும், எனக்கு எல்லாம் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபை இருந்தா போதும். சத்தியமான சொல்லுங்க, எனக்கு சத்தியம் வேணும். நான் சத்தியா வேணுமா? யாரும் சத்தியா வேணும்னு கேட்டு நீங்க வந்து லைட் ஆட்டம் போறீங்களா? சத்தியா இங்கே கேட்டுக்கலாம். சத்தியம் இருந்தாதான் கிருபை உன்னை வந்து சந்திக்கும். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. சத்தியம் இருந்தா கிருபை ஆல்பர்ட் கிட்ட வந்து என்ன கேள்வி? கிருபை. சொல்லுங்க கிருபை. கைக்குள்ள ஒன்றே ஒன்று என்ன பண்ணுது? இப்போ சந்திக்குது. கிருபை பார்க்குது. பார்த்த உடனே என்னவாக்குறான்? நீதியாக்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுது? சமாதானத்தை சமாதானம். சத்தியம் ஒண்ணு இருந்தா போதும், மூணு தானா வரும். ராமன் சொல்லாமா? ராமன் சொல்லாமா? ராமன் சொல்லாமா? வாசிக்கலாம். சங்கீதம் 86 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 86 16. சங்கீதம் 86 14. தேவனே, அகங்காரிகள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இல்லையே. 86 86 14 சங்கீதமா? இல்லையே. 89 14 வாசி. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பதாக நடக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ராமன் சொன்னாங்க, கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பதாக நடக்கும். ராமன் சொன்னாங்க நடக்கும். ராம் கையில தட்டி சொல்லுங்க, கிருபையும் சத்தியம் உமக்கு முன்பதாக நடக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தியமும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் போது அது ஆசீர்வாதம் வாழ்வு. நான் என் போதகரன் சொல்ல என்ன பண்ணேன்? வெறுத்தனே, அலட்சியம் பண்ணினேனே, அவன் சொல்ல நான் கேளாமல் போனேனே. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆஸ்தி அவனே சேர்க்கிறான். வாரியம் போறது யாருன்னு தெரியாது. என்னது ஆஸ்தியோ சேர்க்கிறான். யார் வாரியம் போறானே? பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வைக்கிறாங்க. யார் வாரியம் போறது தெரியாது. சொந்த புள்ள பேர் மேல கூட எழுதுறது கிடையாது. என்ன ராபர்ட் பிரதர்? புள்ள பேர் மேல கூட எழுதுறது கிடையாது. நான் செத்தா யாருன்னா எடுத்துக்கிட்டோம், நான் செத்தா யாருன்னா எடுத்துக்கிட்டோம், செத்துதான் யாருன்னா தான் எடுத்துக்காங்க. ஆனால் புள்ளிக சுகத்துக்கு கொள்ளாது. அகத்தான் இருக்கும் போது என்ன பண்ணிடு? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ராமன் சொல்லாமா?
பாக்கெட்ல 10 இருக்கும்போது 10 ரூபாய் இருக்கும்போது என்ன பண்ணோம்? செலவு பண்ணிடணும். மற்றவங்களுக்கு கொடுக்காத, செலவு போயிடு. நேரா நீயோ ரபேக்கம் போயிட்டு பானிபூரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, பாம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டு 2 பரோட்டா வச்சிருக்கு, குழந்தைய ஒண்டியா வீட்டுல விட்டேன். நான் சொன்னேன் இந்த ஆளுக்கு என்ன வரமாட்டேன். ரபேக்காச்சு வந்து வீட்டுல போயிட்டேன். 2 பேர் தனியா போய் பானிபூரி போய் நான் சொன்னேன், பானிபூரி சாப்பிட்ட நீ அவ்வளவுதான், குழந்தைக்கு அது ஆகாது. தகப்பன் என்ற சாணத்துல நான் என்ன பண்ணணும்? புத்திமதியே கத்து கொடுக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப இருக்கும் போது என்ன பண்ணமா? நம்ம குடும்பம் அந்த பைபிள் இப்ப என்ன பண்ணோம்? இப்ப என்கிட்ட பைபிள் இல்ல அங்கிள், நீங்க என்ன பண்ணுங்க, இத வாசிட்டு கொடுங்க அப்படி என்ன பண்ணோம்? கொடுக்கலாம். எந்த 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 ஏன் ஒப்பன் அடிச்சா அப்படின்னு நான் கேட்கல. பொதுவா சொல்லுங்க. ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் நிச்சயமா நடந்தது இது, யாருன்னா பிரச்சாரம் ஆகிட போறீங்க. ஒருத்தர் வந்து கேட்டாரு, பிரதர் சொல்லு பாருங்க, எங்க அப்பா சொத்துக்கள் எல்லாம் நிக்காம நான் இருக்கிற வரைக்கும் கேட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் கேட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் கேட்டோம்னா கட்சியில பார்த்தாலும் ஒப்பாட்டிக்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டு செத்த பிடித்தால் எல்லாம் ஒப்பாட்டி பெருமை இருக்குது. அவன் சொல்றான், கேட்ட என்ன ஆச்சு? இல்ல பிரதர், எங்க அப்பா சொந்த குழு கேட்ட. அவர் சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேட்டேன்டா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேட்டடான்னு சொன்னாரு. கட்சியில ஒப்பாட்டி பெருமை எழுதிட்டு இருக்கிறாரு. ஒப்பாட்டி வந்து ஐயோ என் புதுசா நல்லது கேட்டப்பா, யாருனா சொத்தெல்லாம் என் பெருமை இருக்குது. சொந்த பிள்ளைக்கு என்னது? சொம்பு இல்ல, அப்பாது அஸ்தி. சொன்னாங்களா, நீ தான் மூத்த புள்ள, மொட்டை போடு, போய் அஸ்தியை போய் கரைச்சிட்டு வராங்களா. அப்ப சொத்தெல்லாம் பெருமளை எழுதிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த அஸ்தி முத புள்ள நீ தான் கரைச்சிட்டு வரணும். போயிட்டு நீ இருக்கும் போது ஊத்தல்ல உனக்கு பால, நீ இருக்கும் போது பிரிக்கல உன் சொத்தை, நீ இருக்கும் போது அப்பா கடன் கொடுக்கணும். சொல்லுங்க இருக்கும் போதே வித்துரு, யாருக்கெல்லாம் கொண்டாந்து கொடுக்காதம்மா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன வைரஸ்? கொரோனா வைரஸ் வந்தாங்க, கொரோனா ஆயிடும். அப்புறமா போதுமான அளவுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ண மிச்சத பிள்ளைகளுக்கு கிருபை சத்தியம் ஒன்றே ஒன்று சந்திக்கும். இப்ப என்ன பண்றான்? வயிற்றுல வளர்ற குழந்தை கூட என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்றான்? இன்சூரன்ஸ் பண்றான். வயிற்றுல குழந்தை வளருதுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்றான். ஏன் பார்த்தா வயிற்றுல எதுனா ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன வருமா? டப்பு வரும். இந்த மாதிரி கேவலமா வாழ்றதை விட எங்கன்னா தண்ணி இல்லாத இடத்துல உள்ள சாவனம் போயிட்டு நம்ம பேசும்போதெல்லாம் பெல் அடிக்குது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொத்து நான் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க, சபை சொத்து இல்ல, நான் சொந்தமா சம்பாதிச்சு சேர்த்தேன்னா நான் உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது பிரிச்சு குத்துட்டு அமைதியா உட்காந்துருவேன். நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் 80 வயசுக்கு மேல தான் சாவேன். அதுக்குள்ள நீ கலவனா ஆயிடுற. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் அவ்வளவு சீக்கிரம் சாவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு என்ன பண்றதுக்கு
மண்ணில போறதுக்கு நான் ட்ரை பண்ணல, எடுத்துக்கொள்ள போறதுக்கு நானும் ட்ரை பண்றேன். என் சபையை உருவாக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. சாவை எதிர்பார்க்காத, கர்த்தருடைய வருகையை எதிர்பாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அழிவை எதிர்பார்க்காத, நித்திய ஜீவன் எதிர்பாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ராம சொல்லாம சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, உங்ககிட்ட ஒரு பழம் இருந்தால் அது என்ன பண்ணு, பங்கிட்டு கொள்ளு. 10 பேர் சாப்பாடு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஆனா ஒரு நாள் சாப்பாடு 10 பேர் சாப்பிடலாம். அதை பங்கிட்டு சொல்லுங்க. தாகமா இருக்கும் போது தண்ணியை கொண்டாந்து ஊத்து. தாகெல்லாம் போன பிறகு குடத்துல தண்ணி கொண்டாந்து கொடுத்தா பிரயோஜனம். கிருபை ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியமும் கிருபை ஒன்றை ஒன்று சந்திக்கிற போது அதுல ஆசீர்வாதம் பெருகும். ராமே சொல்லாங்களா, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:3 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அதை உன் கழுத்திலே பூட்டு பலகணைகளில் என்ன பண்ணு, எழுதிக்கொள். எது கிருபை சத்தியம் எங்க இருக்கணுமா, உன் கழுத்துல முதல்ல என்ன பண்ணு, பூட்டு. கிருபையும் சத்தியமும். அப்ப இப்ப எனக்கு தோன்றுது, என்ன பண்ணா கிருபை என்ற ஒரு லெட்டர், சத்தியம் என்ற ஒரு லெட்டர் எங்க வந்துடணும், கோல்டு சைட்ல போட்டு. வேதவசனம் சொல்லுது கழுத்துல, அப்ப நான் போட்டுட்டு போறேன். வசனம் தானே சொல்லுது, வசனம் தானே சொல்லுது. பாக்குறது என்னப்பா கிருபை, ஆமா சத்தியம் சொல்லுது. ரெண்டாவது என்ன பண்ணணுமா, உன் இருதயமாக பலகைகளில எழுது. அப்ப உள்ள எழுதணும்னா என்ன பண்ணணும், உள்ள எழுதணும்னா மாம்சமான மனுஷன் செத்தா தான் உள்ள எழுத முடியும். சுய சாகனம். என்ன சாகனம், சுய சாகனம். பெருமை, அகங்காரம், கொழுப்பு, ஜாதி. நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. என்ன ஜாதி? ஒருத்தர் அப்பப்போ சொல்றாரு, நான் யாரு, அந்த ஜாதியா, நான் இந்த ஜாதி. எந்த எப்பா பாரு ஜாதி ஜாதி ஜாதி. நீங்க உன் அம்மா என்ன ஜாதி, உன் அப்பா என்ன ஜாதி, உன் பாட்டா என்ன ஜாதி? 2 ஜாதி தான் இருக்குது. ஒன் ஆண் ஜாதி, ஒன் பெண் ஜாதி. இதுதான் சில பேர் இந்த ஜாதியை சொல்லி 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 கிறிஸ்துவ கூட அதுதான் செய்யறாங்க. இந்த ஜாதியை சொல்லி 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 ஊரை ஏமாத்துறாங்க. என்னமா ஜாதி, தோட்டின்றோம். அவன் கிளீன் பண்ணாதான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கிளீன் ஆகும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் கிளீன் பண்ணாம போனா நீ போயிட்டு அப்படியே என்ன டாய்லெட், அது வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்குவியா? கப்பாய்ச்சி நாரமே அவனை தூரமா தண்ணி வைக்கிறது. நான் இன்ன வரைக்கும் எங்க வீட்டு மோரி கிளீன் பண்றதுக்கு நான் குடிக்கிற 2 கிளாஸ்ல தான் டீ கொடுக்குறேன். அவங்களும் மனுஷர்கள். ஜாதியா ஜாதி. இந்த ஜாதிகளை சொல்லி ஏமாத்தி இருக்கிற நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி. ஃபர்ஸ்ட் ஜாதி பத்தி பேசுறதுல ஜாதியில தான் ஜாதியில வாழ்றாங்க. அது கட்டம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லமா. நீங்க என்ன ஜாதி? பயங்கரவாதி கிறிஸ்தவங்களா? சொல்லுங்க. திராவிடர். நம்ம எல்லாம் யாரு? திராவிடர்கள். ஆதி காலத்துல இருந்து திராவிடர்கள். அவ்வளவுதான். என்னன்னு சொல்றாங்க, முதலியாருன்றாங்க, ஆச்சாரியன்றாங்க, அப்புறமா என்னது பரன்ற, அப்புறம்
நாடாரு. ஆமா, பெரிய நாடு. ஒருத்தர் இந்த இது போட்டு பேசுற நாடாரு பெலிசா. நான் பூச்சிக்குது, நாங்க நாடார் குணத்துல வந்து அதை தாய கிறிஸ்துவை நீங்க பிரிவினை கொண்டு வந்தது ஜனங்க பண்ணுங்க. இப்படி பிரசங்கம் பண்ண உடனே நாடார்கள் என்ன பண்றது? நாடாருக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிறது. அப்ப பறைய நான் என்கிட்ட யாரும் வர்றதில்ல. ஜாதி இன்ன வரைக்கும் ஜாதியை பத்தி பேசி அந்த ஜாதிகாரன் சர்ச்சைக்கு போயிடுறான். அந்த ஜாதிகாரன் போய் தலை கொடுக்குறான். அந்த ஜாதியை சொல்லாது சொல்லுங்க. ஜாதியை என்ன பண்ணாது? இப்ப நானு நாயுடுனா இவரு நாயுடு. யாரு? நாயுடு. ஆல்பர்ட் வந்து பறை. இவன் பறைய வந்து மெசேஜ் கொடுக்குறான், நாயுடு மெசேஜ் கொடுக்குறாங்க. இங்க பறையர் உட்காந்துக்கிறாங்க, நாயுடு உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? பறையர்லாம் என்ன பண்ணுவாங்க? பறையங்கிட்ட போய் தலை கொடுக்குவாங்க. நாயுடுங்களா ஏன் நாயுடு வந்து பறையங்கிட்ட போய் தலை கொடுக்குறது? அது அவன் ஜாதி வரைக்கு பிரிவினை கொண்டு வந்தது கிறிஸ்துவன் தான். பிரிவினை கொண்டு வந்தது ஊழியக்காரன் தான். பிரிவினை கொண்டு வந்தது ஊழியக்காரிகள் தான். ஒரே ஒரு ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி. நான் கிறிஸ்துவ ஜாதி. சொல்லுங்க, நான் யூதர். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் யாரு? நீ ஆச்சாரியம் இல்லை, கீச்சாரியம் இல்லை, எதுவும் இல்லை. நீ யாரு? யூதர். நீ நாயுடுவும் இல்ல, நாடாரும் இல்ல, நீ யூதர். எங்க அப்பா என்ன ஜாதி தெரியுமா? அப்பா என்ன ஜாதி? அப்ப நீ மாட்கறி துண்ணா இருக்கிறியா? நாயுடு பத்த புலிகள்லாம் இன்னைக்கு மாட்டுக்கறி இவ்வளவு இருக்கும், குத்தி 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 புண்டு. டாக்டரை சொல்றான், டிவி போய் செட்டா நீ நல்லா மாட்டுக்கறி துண்ணுன்றான். துண்ணா இருக்கிறியா? சேட்டுக்கு டிவி வந்துச்சு என்ன பண்றான்? மாட்டுக்கறி துண்ணுத்தாண்டா ஆகணும் சேட்டு. மாடு முழுசா சாப்பிடுறதில்ல, கஷ்டப்பட்டு கறக்கிறதான அந்த ரத்தத்துல வர நெய்யை ஊத்தி ஊத்தி சாப்பிட்டு ஆட்டு டாக்டர் வர வச்சுக்கிறாங்க. நாங்க மாட்டுக்கறி சாப்பிடுறோம், எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அதை விட பயங்கரமான நெய். சொல்லுங்க, ஹல்லேலூயா. ராமன் சொன்னாங்களா? வாசிப்பா. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அதை உன் அவைகளை உன் கழுத்திலே பூட்டு, உன் இருதயமாகிய பலகணிகளை எழுதிக்கொள். ராமன் சொன்னாங்களா? அதே நீதிமொழிகள் 14:22. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ. ராமன் சொன்னாங்களா? நன்மையை யோசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டா? ஆமா, பக்கத்து வீட்டுக்காரன் கூட நன்மை நினைக்கணும். என்ன நினைக்கணும்? நன்மை நினைக்கணும். அவங்களுக்கு நல்லதாகட்டும். என்ன ஓட்டம் அவங்களுக்கு? நல்லதாகட்டும். இப்ப ஆல்பர்ட்டுக்கு நான் வெஸ்ட கலக்கி கொடுத்தாலும் ஆல்பர்ட் என்ன பண்ணான்? ஐயாவுக்கு ஐயா நாசகமா போயிட்டு சொல்லக்கூடாது. அப்ப ஐயா என்ன வாங்கணும்? நல்லா இருக்கு. அதை யோசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இப்ப வெஸ்ட கலிப்போ ஆல்பர்ட் ஒரு அடி அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஆளுக்கு வயசு ஆகுது, இங்க தானே இருக்க போறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நல்லதை யோசி. கிருபையும் சத்தியமும் நல்ல தண்டனை. எல்லாருக்குமே நல்ல தண்டனை. சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாருக்கு நல்ல தண்டனை? எல்லாருக்குமே நல்ல தண்டனை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா ஆகணும்.
என் பிள்ளைக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், மற்றமா போட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் முள்ள மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் கிடையாது. எல்லாருக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல வீடு கிடைக்கணும், நல்ல குடும்பம் கிடைக்கணும், நல்ல எல்லாமே நல்லதா நடக்கணும். அதை நினைச்சவன் கிருபையும் சத்தியமும் என்ன உன்னை தொடரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் அப்படித்தான், நான் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் நினைக்கிறது என்னது, எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும், எல்லாரும் நல்லா செய்யணும். ஆகிறதான் கிருபை உள்ள வரைக்கும் விட்டு போவே இல்லை. கர்த்தர் நன்மை செய்துட்டே இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன செய்திருக்கிறாரு? நன்மையை செய்துட்டே இருக்கிறாரு. காரணம் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பார்க்கலாம். ராமன் சொல்லாமல எவ்வளவு பேருக்கு கிருபை வேணும்? சத்தியத்துல நடு கிருபை ஒன்றை ஒன்று உன்னை வந்து இன்னைக்கு சாயங்காலம் கிருபை வந்து சந்திக்கும். நான் ராபர்ட் பிரதர், இன்னைக்கு சாயங்காலம் கிருபை உன்னை வந்து சந்திக்கும். பிசினாரிக்கு இது பிசினாரி, அது கிட்ட நமக்கு நன்மை வரப்போகுது. கஞ்ச பிசினாரி, அது கிட்ட நன்மை வரும், அங்கிருந்து நன்மை வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிசினி என்ன பண்ற ஓனர் கிட்ட நன்மை வரும். முடிச்சா சச்சி கேட்க முதல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஆசீர்வாதம் விட்டுறது நிறைய பேர் இல்லை. ஜோம் பண்ண மொத்தம் நோண்டி நிற்பாங்க, ஆசீர்வாதம் கொடுக்க மொத்தம் எடுத்து வச்சுருக்கீங்க. நம்மளுக்கு என்ன தெரியாது நினைச்சிருக்கீங்களா? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளுக்காய் செபிக்கிறேன், நீர் பேசுறதுக்காக நன்றி, சோத்திர ராஜா அப்படின்னு அவர் அங்க நோண்டி நிற்பாரு. அப்பதான் எடுத்து வச்சுருக்குவாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பதான் இந்த மகன் பைபிள்ல போட்டுட்டு இருக்கோம். நான் ஜெபம் பண்ணிருக்கோம் பாரத்தோடு, இங்க குரங்கு வேலை பண்ணிருக்கோம். அப்பதான் இதெல்லாம் பார்த்துதான் ஜெபம் பண்றது. நான் சும்மாதான் நீங்க எல்லாம் நினைச்சு கண்ணை முட்டு அண்ணன் ஒண்ணுமே தெரியாது இல்ல, ஒன்றாங்கல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோத்திர 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 அப்படின்னு அப்பதான் ஒண்ணு பண்ணி பேசிக்கோம், இதை இப்படி பண்ணோம், அதெல்லாம் பார்த்துதான் இருக்க. அதான் வேதவாசனை சொல்லி மெய்ப்பனாக்கப்பட்டவர் மந்தையை கண்காணிக்கமா இருக்கணுமா? இவன் சொல்லலாம் தப்பாயிடுத. கடைசியில சொல்லும் போது பிதாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சொல்லும் போது அது நேரத்துல குரங்குகளை பண்ணித்தான் என்ன பண்ண முடியாது, போயிடுது. என்ன வார்த்தை சம்பந்த அப்பதான் பைபிளுக்கு இப்பதான் என்னாகும் பெரிய பைபிள் மாதிரி அதை இது தோறுந்து அப்பதான் பைபிள் வச்சிருக்குது உள்ள. அப்ப ஆசீர்வாதம் போகும்போது இழந்து போயிடுது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? நல்லவரா இல்லையா? முடிச்சா சர்ச்சு ராமன் சொல்லாமா? பசி வந்துருக்கு எல்லாருக்குல்ல, பசி பசி எடுக்குதுன்னா வாய்ப்பாக கூத்து. இன்னைக்கு உபாசம் கூட்டு சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்னது உபாசம். எவ்வளவு பேர் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து போறீங்க? கொஞ்சம் சோறு குத்துட்டீங்கன்னா உட்காந்து போயிருக்கோம். எவ்வளவு நேரம் தான் உட்காந்து சாப்பாடு எங்களால தாங்க முடியாது. சுகர் பேஷண்ட் எல்லாம் கையை தூக்கு சல்லாமா. சுகர் பேஷண்ட் எல்லா பேரும் சொல்ற பாரு. இப்போ யார் யார் சுகர் பேஷண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதுக்கெல்லாம் வாயை கட்டாக்குறது தான் சுகர். பின்னாடி இருக்கிற 3 பேருக்கு சுகரா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகிக்கிறீங்களா? 3, இது ஒரு 4, அது ஒரு 5, இது ஒரு 6, அங்க ஒரு 7, அங்க ஒரு 8, இது ஒரு 9, இது ஒரு 10. நம்மளுக்கு சர்ச்சில் சர்ச்சில் சக்கரைக்கு பஞ்சமே இல்லை.
யாருக்கெல்லாம் பிபி? யாருக்கெல்லாம் ஐபிபி? ஐபிபி எனக்கு மட்டும் தான். அப்புறம் உப்புக்கு நான் கோவப்பட்டேன்னா உப்பு தர மட்டும் சொல்லி ஒரு ஆமை சொல்லாமல, ஒரு ஆமை சொல்லாமல, ஒரு ஆமை சொல்லாம ஜாக்கிரதையா இருக்கு. அத்த நல்லவரா இல்லையா? நல்லவரா இல்லையா? நல்லவரா இல்லையா? புரிஞ்சுச்சா சச்சி? புரிஞ்சுச்சா? இல்ல. கிருபை பகல பார்த்து சொல்லுங்க, சத்தியமும் கிருபையும் எனக்கு வரும். சொல்லுங்க, கஞ்ச பிசினாரி கிட்ட இருந்து, கஞ்ச பிசினாரி கிட்ட இருந்து எனக்கு நன்மை வரும். எனக்கு நன்மை வரும். நிச்சயமா வரும். நிச்சயமா வரும். நான் எதிர்பார்க்குவேன். எனக்கு ஆசீர்வாதம் வரும். எனக்கு கிருபை வரும். எனக்கு சமாதானம் வரும். நான் அநேகருக்கு கொடுப்பேன். நிஜமா? நிஜமா சொல்லுங்க. ஒன்பது கொடுத்துட்டு வரையா? பகிரவா சொல்லுங்க, நான் நேருக்கு தருவேன். நான் நீதியில நடக்கிறேன், சத்தியத்துல நடக்கிறேன். கிருபை எனக்கு தாங்க. எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். கிருபை ஒண்ணு இருந்தா போதும், பேங்க் பேலன்ஸ் நல்லா வரும். அல்லேலூயா. என்ன இருந்தா? என்ன இருந்தா? கிருபை ஒண்ணு இருந்தா பேங்க் பேலன்ஸ் சும்மா கட 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 ஏறி போட்டே இருக்கும். கிருபை ஒண்ணு இருந்தா போதும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிக்கலாம், ஒரு பாடலை பாடுவோம்.